அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ நீரூற்று பார்த்து போர் பண்ண வீடியோங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பூந்தண்டலம் அப்படின்னு ஒரு வில்லேஜில் போர் பண்ண வீடியோங்க. என்னோடய பேர் பிரபு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கேன். மொத்தமாக 5 முறையில் நீரூற்று பார்க்குறேன். என்னோடய அனுபவம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 16 வருட அனுபவம் உண்டு. இந்த வருஷத்தோட 16 வருஷமாக நீரூற்று பார்த்துட்ருக்கேன். 2000 போருக்கு மேலே தாங்க பார்த்துருப்பேன். மொத்தமாக 5 முறையில் பார்க்குறேன். எத்தனை அடியில் தண்ணி வரும், தண்ணியோட அளவு என்ன, அந்த தண்ணி எவ்வளோ நேரம் சப்ளை பண்ணோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் முன்னாடியே ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லிவிடுவேன். உங்களுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் பார்த்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி வச்சு பார்க்குறது. இந்த வேப்பங்குச்சியில் ஊத்தோட லைன் பார்க்கலாம். அதுதான் நான் ஆல்ரெடி லைன் பார்த்து அந்த கல் வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கங்கே பாயிண்ட் வச்சு கல் வச்சுருக்கேன். அந்த கல் வச்ச இடங்கள் எல்லாமே ஊற்று இருக்குது. அது ஒரு ஓடை உள்ளே நீர் ஓடை உள்ளே போகுது பூமிக்கு அடியில். அந்த இடத்துல எல்லா இடங்கள்லையும் போர் பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகமான தண்ணி உள்ள இடங்களில் மட்டும்தான் போர் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறது முட்டை வச்சு செக் பண்ணுறது. அதை முட்டை நேராக நிற்குது பாருங்கள் 90 டிகிரியில். இந்த மாதிரி முட்டை நிற்கிற இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு தான் இருக்கும். எல்லாத்துக்குமே அளவுகள் உண்டு. இந்த முட்டை எந்திரிச்சு நிற்கிறது, அது வேகமாக வர்றது, இது எல்லாத்துக்கும் அளவுகள் உண்டு. அதில் தண்ணி எங்கே இருக்குது அதிகமாக செக் பண்ணி கடைசியாக ஒரு 2 இடம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். மொத்தமாக ஒரு 3 இடம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த 3 இடத்துலையுமே ஒவ்வொரு இடமா கம்பேரிசன் பண்ணுறேன். இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டா அப்படின்னு ஒவ்வொரு இடமா கம்பேர் பண்ணி கடைசியாக ஒரு இடம் மட்டும் சூஸ் பண்ணி மற்ற இடங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம். அதுலேயும் அந்த இடத்துலையும் ஒரு அரை அடி கூட மிஸ் ஆகாமல் சரியாக எங்கே அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி கரெக்டாக அந்த 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 சரியான பாயிண்ட்டை வச்சு அந்த இடத்துல போர் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபுல் 100% தண்ணி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி செக் பண்ணி ஒரு அரை அடி கூட மாறாத கரெக்டாக துல்லியமாக வச்ச பாயிண்ட்டு தான் இப்போ அந்த கல் வச்சுருக்க இடம். அங்கே தான் போரும் பண்ணேன். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நிதானமாக பார்க்க வேண்டிய வேலை இது. ஸோ அவசரமாலாம் பார்க்க முடியாது. ஒரு அரை அடி கூட மாறக்கூடாதுங்க. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அரை அடி மாறினா கூட தண்ணி உள்ள இடங்களில் வித்தியாசப்படும். இந்த தென்னை மரம் பக்கத்தில் ஒரு இடமும் அந்த கல் வச்சுருக்க இடமும் கடைசியாக 2 இடம் மார்க் பண்ணி இப்போ அது 2லேயுமே எங்கே வித்தியாசம் அதிகமாக இருக்குது, இதில் அது 2த்துலேயுமே எவ்வளோ தண்ணி அதிகமாக வரும்ன்றதை நம்ம கேல்குலேஷன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா இந்த இடத்துல தண்ணி அதிகமாக வரும் இப்போ கடைசியாக வச்ச இடத்துல. சரி, மீண்டும் ஒரு சந்தேகத்துக்காக இந்த இடம் பார்த்துட்டு அந்த இடத்த ஃபைனல் பண்ணிட்டேன். இப்போ அந்த லைனில் தண்ணி வரக்கூடிய இடம், அதிகமாக தண்ணி வரக்கூடிய இடம் அந்த இடம் தான். அதை மீண்டும் ஒரு முறை வேப்பங்குச்சி வச்சு அந்த லைன் கரெக்டாக வச்சுருக்கேனான்னு ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் இருந்தும் 2 பக்கம் வந்தாலும் அந்த இடத்துல தான் கரெக்டாக சுற்றணும். முன்னாடி பின்னாடிலாம் சுற்றக்கூடாது. ஒரு அரை அடி கூட மாறாமல் நான் கால் வைக்கிற இடம் தாங்க கணக்கு, குச்சி சுற்றுற இடம் கணக்கில்ல. ஸோ அதையும் பார்த்துட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு வேப்பங்குச்சி, 2வது முட்டையில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 3வது இப்போது பார்க்குற மெத்தடு காப்பர் ராடு. வீடியோ சரியாக எடுக்கலை. எனக்கு வீடியோ எடுக்கலாம் யாரும் இல்லை. யாரும் அங்கே இருக்கவங்கள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். மற்ற வீடியோவில் பாருங்கள், காப்பர் ராடில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். இந்த காப்பர் ராடு தண்ணி இருக்க இடத்துல ஒன்றாகும். தண்ணி முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்குது. இப்போ பின்னாடி திரும்புறதுக்கு என்ன அர்த்தம்னா தண்ணி எனக்கு பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். இது சரியாக வீடியோ எடுக்கல. ஸோ இது தண்ணி இருக்க இடம். அந்த தண்ணியை சுற்றி ஒரு ரவுண்டு அடித்தேன்னா அந்த காப்பர் ராடு எந்த பக்கம் சுற்றினாலும் அது தண்ணி உள்ள இடத்த மட்டுமே அது காட்டும். அந்த ஊத்தோட லைன் போகுது இல்லைங்களா, அது மட்டுமே காட்டும். தண்ணி இருக்க இடத்துல 2ம் ஒன்றாயிடும். மீண்டும் தண்ணி விட்டு கிராஸ் பண்ணி இந்த சைடு வரும்போது மீண்டும் அது ஊற்று இருக்க பக்கமாகவே டர்ன் ஆகும். அந்த காப்பர் ராடு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காப்பர் ராடு எல்லாருக்குமே ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகும். அது எல்லாவற்றுக்கும் அளவுகளும் இருக்குது. இப்போ தண்ணி இருக்க இடத்துல 2ம் ஒன்றாயிடும் காப்பர் ராடு. அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காயில் 2 விஷயம் பார்க்கலாம். தண்ணியோட சென்டர் பாயிண்ட்டு, ஊற்றோட சென்டர் பாயிண்ட்டு,
அடுத்து எத்தனை அடி ஆழத்தில் அந்த ஊற்று இருக்குன்றதை பார்க்கலாம். காப்பர் ராட்லேயும் எத்தனை அடி ஆழத்தில் ஊற்று இருக்குன்னு பார்க்கலாம். அந்த அடி அளக்கிறத இந்த வீடியோவில் போடலை, கட் பண்ணிட்டேன். மற்ற வீடியோஸில் இருக்கும், போய் பாருங்கள், இல்லை கால் பண்ணி கேளுங்க, டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ தண்ணி இருக்க இடத்துல என்னோடய காலையோ என்னோடய கையோ கொண்டு போனால் இந்த சைடில் இருக்க தேங்காய் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்து எழுந்து விழுந்துடும். அதுதான் அங்கே சொல்லிகிட்ருக்கேன் நான். இப்போ தண்ணி உள்ள இடத்துல என்னோடய கை கொண்டு போனால் இந்த சைடில் என்னோடய இடது கையில் இருக்க தேங்காய் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். கையை கொண்டு போனால் தேங்காய் எழுந்துச்சி நிற்கும், கையை அங்கேயே வச்சா எழுந்துச்சி விழுந்துடும், காலை கொண்டு போனால் எழுந்திரிச்சி நிற்கும், எழுந்துச்சி விழுந்துடும். இதுதான் அது. அப்புறம் இதில் எத்தனை அடியில் தண்ணி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல வந்து நின்று கவுண்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு கிளியராக ரெஸ்பாண்ட் பண்ணணும், சொல்லலாம். இதெல்லாம் என்ன சயின்ஸுன்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தேவை தண்ணி வரணும், அவ்வளோதான். நம்ம எதிர்பார்த்த தண்ணி அந்த இடத்துல வருது, எல்லா இடங்கள்லாம் வந்திருக்கு. கடைசி மெத்தடு காப்பர் சொம்பு. இது என்னோடய முன்னோரில் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தாத்தா பார்த்தாருங்க, என்னோடய சொந்த தாத்தா. அதுக்கப்புறம் எங்களோட ஜென்ரேஷனில் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணிக்கினேன். அவர் வேப்பங்குச்சியில் மட்டும்தான் பார்ப்பார், நான் ஒரு 5-6 மெத்தடை எக்ஸ்ட்ரா பார்க்க ஆரம்பித்தேன். இது காப்பர் சொம்பு. தண்ணி உள்ள இடத்துல சொம்பு விழுந்துடும், இல்லாத இடத்துல மீண்டும் எந்திரிச்சு அதே பொசிஷனில் நிற்கும். இந்த தண்ணிக்கு மேலே இப்போ தண்ணியை விட்டு வெளில வரேன், சொம்பு எழுந்து 0 பொசிஷனுக்கு வந்துடும். அதாவது எப்படி வச்சோமோ அப்படியே நின்றோம். சாரி, என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. இது தண்ணி இருக்க இடத்துல விழுந்துடும். அவர் கொடுத்தவர் சரியாக எடுக்கலை. இப்போ தண்ணி இல்லாத இடத்துல எந்திரிச்சு நின்றோம், மீண்டும் தண்ணி உள்ள இடத்துல விழுந்துடும். நம்ம யாரோ எடுக்கிறாங்க வீடியோ, அவங்கள நம்ம எதுவும் சொல்ல முடியல. இது ஊற்றுக்கு மேலே சொம்பு விழுந்துடும். மற்ற வீடியோஸில் போய் பாருங்கள், ஓரளவு கிளியராக இருக்கும். இது எம்டி எல்லாம் இதில் ஃபைன் பண்ணலாங்க. எம்டி இருக்கா, இப்போ தண்ணி இருக்கான்னு பண்ணலாம். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து என்னையே வண்டி கூப்பிட்டு சொன்னாங்க. நான் வண்டி கூப்பிட்டு போர் பண்ணேன். அந்த இடத்துல மேலே ஒரு 40-50 அடிக்கு மண் பாறை வந்துச்சு. 60 அடியில் ஒரு ஊற்று உடஞ்சிது. அதுக்கு கீழேயும் ஒரு 110 அடியில் ஒரு ஊற்று உடஞ்சிது. இது 60 அடியில் மேலே வந்த தண்ணி. நல்ல ஓரளவு ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி கிடச்சிருக்கோம் அங்கே. 60 அடியில் வந்தது. அதுக்கப்புறம் 60 அடி கீழே வந்து பார்த்திங்கன்னா பாறை கிடச்சிது. 120 அடி கீழே வந்து செம்பாறை கிடச்சிது. செம்பாறைனா அந்த பாறையே கொஞ்சம் சிகப்பாக இருக்குங்க. இதோ இருக்குது பாருங்கள், லைட்டாக சிகப்பாக இருக்கும். கரும்பாறைனா நல்ல டார்க் கருப்பாக இருக்கும். இது கரும்பாறையோடு மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி செம்பாறை கிடச்சிது. தண்ணியை கொஞ்சம் சிகப்பாக போகுது பாருங்கள். அந்த செம்பாறையில் ஒரு ஊற்று கிடச்சிது. மொத்தம் இந்த இடத்துல 2 ஊற்று கிடச்சிது. கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் தண்ணி. அவர் 250 அடியே போதும் நிறுத்திட்டாங்க. 250 அடி போட்டோம். ஒரு 25-30 சென்ட் இடத்துல ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்குது, இதுக்காக. அப்புறம் போர் போட்ட அன்றைக்கே சாயங்காலமாக மோட்ரு கொண்டு வர சொல்லி ஒரு 3 மணி நேரத்தில் மோட்டரையும் போட்டு கொடுத்துட்டேன். நல்ல தண்ணி வந்தது. இதுபோல் உங்களோட வீட்டுக்கும் நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். நான் சரியான முறையில் நீரூற்று பார்த்து கொடுக்குறேன். ரொம்ப தெளிவாக பார்த்து கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பர்ஃபெக்டாக பார்த்து கொடுக்குறேங்க. இதெல்லாம் பூமிக்குள்ளே இருக்க விஷயம், யாரும் எதுவும் பெருசாக பண்ண முடியாது. நான் சொல்கிறது தான் நடந்தாகணும்னு எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னால் முடிஞ்ச வரையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து கொடுக்குறேன். எல்லா விவசாயிக்கும் எல்லாருக்கும் தண்ணி வரணுன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ உங்களுக்கு நீரூற்று பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். ஒரு 1.25 இன்ச்சு டெலிவரி ரெகுலராக கொடுக்குது. இந்த மோட்டர் ஒரு 3-4 மணி நேரம் ஓட்டினோம், கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அப்படியே வந்துகிட்டே இருந்தது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மோட்ரு போட்டு ஃபஸ்ட்டு வந்த வீடியோ இது. நல்லா தண்ணி இருந்தது. கஸ்டமர் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.